பாலாஜிகாசன் மாதிரி ஆட்கள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்க இந்த நேரத்தில் டிவிகேக்கு 1 to 3 கொடுத்துருந்தார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயலுங்க. 1 to 3 கொடுக்குற அளவுக்கு விஜயுடைய ஜாதகம் மோசமான ஜாதகம் கிடையாது. அவர் அப்படி கொடுத்தது தப்பு. குருவுடைய முக்கோணம் எப்படி செயல்படுது, எதனால இவர் வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நம்மளுடைய தளபதி டிவிகே கட்சி நிர்வாகி இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த வெற்றியை வந்து தமிழகமே கொண்டாடுது. அதே மாதிரி நானும் கொண்டாடுறேன். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே இவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த டைம் ஒரு முக்கியமான நிறுவனத்தில் இருந்து அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டது. இருந்தால் கூட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அதாவது எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நிறுவனம் வந்து யார் வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கேட்பாங்க. மேக்சிமம் வந்து மிந்தி உள்ள நேரத்தில் அது தவறாமல் இருந்தது. ஆனால் இப்போ யாருமே வந்து உண்மையை சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ, அதே வீடியோ வந்து நான் திருப்பி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ தான் வந்து இப்போ வந்து இணையத்தில் இருக்குது. 2026 முதல்வர் யாருன்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதில் வந்து விஜய் வின் பண்ணுவார், வெற்றிக்கு அருகாமையில் வெற்றி பெறுவார்னு போட்டிருந்தேன். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதாவது தனிப்பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைக்கலை, வெற்றிக்கு அருகாமையில் அல்லது வெற்றி பெறுவார் அப்படிங்கிற என்னுடைய வார்த்தையை பரம்பொருள் வந்து 100% வந்து நிறைவேற்றி கொடுத்தது வந்து எனக்கு மகிழ்ச்சி தாங்க. ஜோதிடருக்கு ஞானமும் அறிவும் இருந்தால் போதும், பிரபலம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பெரிய நிறுவனம் டிவி சேனலில் போய் உட்காந்துருக்கிறவங்க தான் வந்து நல்லபடியாக கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. என்னை விட, நானாலும் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், என்னை விட கிராமப்புறத்தில் உள்ள எத்தனையோ திறமையான ஜோதிடர்கள் இருக்கலாம், மேபி இருக்கலாம், வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த முடிவு வந்து ஜோதிட உலகத்துக்கும் என்னை பொறுத்தவங்களுக்கு வந்து இது வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷம் தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் கணிக்க தவறுனது வந்து விஜயுடைய லக்ன தவறுகள்னால தான். பாலாஜிகாசன் மாதிரி ஆட்கள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்க இந்த நேரத்தில் டிவிகேக்கு 1 to 3 கொடுத்துருந்தார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயலுங்க. 1 to 3 கொடுக்குற அளவுக்கு விஜயுடைய ஜாதகம் மோசமான ஜாதகம் கிடையாது. அவர் அப்படி கொடுத்தது தப்பு. அதுக்கு ஒரு விளக்க வேற கொடுத்துருந்தாரு. நான் வந்து டிவிகே காரங்க ஜாதகத்தை பார்க்கல, அதனால தப்பு பண்ணிட்டேன். அது தப்பு இல்லை. ஒரு மிகப்பெரிய எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு அசால்ட்டான பதிலை சொல்றது ஏற்றுக்கிட முடியாதுங்க அப்படின்னு அவர் போட்டிருக்க கூடாது. யார் வின் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்க கூடாது. அதுலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் நெட்டில் எடுத்துட்டேனாரு. டேட் ஆஃப் பர்த்தை நெட்டில் எடுத்துருவீங்க, டைம் ஆஃப் பர்த்தையுமா நெட்டில் இருந்து எடுத்தீங்க, எத்தனை பேர்த்துக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விக்குரிய இருக்கு. அப்போ சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒழுங்காக பண்ணலை, ஜோதிடப்படி ஒழுங்காக ஜாதகத்தை பார்த்துருந்தா தான் அங்கே ரிசல்ட் வந்திருக்குமே. ஒழுங்காக பார்க்கலங்கிறது தான் உண்மை. எந்த ஜோதிடருமே ஒழுங்காக வந்து முழுமையாக விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்காம நிறைய பேர் வந்து அசால்ட்டான போக்கல, இவர் எங்கே ஜெயிச்சிட போகிறாரு அப்படிங்கிறத கணித ரீதியாக ஜாதகத்தை பார்க்காம இவங்களாம் முடிவு எடுத்தது தான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தவறு நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாயிட்டு. நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை கணிச்சு விஜய் தான் வெற்றி பெறுவார், அவர் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவராக இருப்பார், ஒரு 20 நிமிஷம் அவர் தள்ளி பிறந்திருப்பார். அப்படி குரு இப்போ நடந்துட்டு இருக்கு அவருக்கு சுக்கிர திசையில் குரு. சுக்கிரன் அவருக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 10ஆம் இடத்துல பதவியை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இத்தனை விஷயத்தையும் மேட்ச் பண்ணி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு அவர் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர். கடக லக்னத்துக்கு அவர் பாக்யாதிபதியாக வரக்கூடியவர். ஆனால் பாக்யஸ்தானத்தில் மறைஞ்சி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் அப்படியே சிம்ம லக்னமாக இருக்கும் பொழுது 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு 7ஆம் இடத்துல உட்காந்து இந்த 3 7 11 சொல்லுவாங்களா, அந்த கனெக்ட் வந்து இவருக்கு வருங்க. அந்த 3 7 11ங்கிற கனெக்டில் வந்து இவர் இருந்தார். அதை வச்சு தான் 10ஆம் வீடு செயல்படுது, 3ஆம் வீடு செயல்படுது, 7ஆம் வீடு செயல்படுது, 11ஆம் இடம் செயல்படுது. இந்த 3 11 வெற்றி ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது பதவி பட்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதே. அப்போ குரு வந்து சிம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர், கெடுதல் செய்யக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் மேட்ச் பண்ணி தான் இவர் வந்து ஒரு 20 நிமிஷம் தாமதமாக, ஏன்னா 51 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 20 நிமிஷம் நேரம் மின்பின் ஆகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். விஜயை தவிர்த்து பிற ஆட்கள் வந்தால் நாங்கள் அதை தான் சந்தேகப்படுவோம். லக்னத்தை உறுதிப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு லக்னத்தை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் பலன் சொல்லவே மாட்டோம். அப்போ விஜய்க்கு லக்னத்தை உறுதிப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கும் பொழுது அவர் சிம்ம லக்னமாக இருந்தால் வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள். தசாபுத்தி அடிப்படையில், அந்த தசாபுத்தி தான் முக்கியம். நிறைய ஜோதிடர்கள் கோச்சார பலன்களை மட்டும் வச்சு சொல்றீங்க. அந்த மாத கிரகங்களான புதன் சுக்கிரன் இந்த அமைப்புகள்லாம் வச்சுலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி விஜய்க்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு உள்ள கோச்சார நிலைகளை மட்டும் வச்சு நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க. அதுவும் தவறும்.
கோச்சார நிலைகளை மட்டும் வைக்கக்கூடாது, மேட்சிங் தான், தசாபுத்திகள் தான் முக்கியம். அடுத்த 5 வருஷம் ஒரு சிஎம் இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களை நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா இப்போ 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி அவருடைய கடகராசியில் உச்ச குருவா உட்காந்துருக்க போறாரு. அப்போ அதனுடைய பலனை அவர் அனுபவிக்க தானே போறாரு. அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ண தவறிட்டாங்க. அதை மேட்ச் பண்ண தவறிட்டாங்க. அசால்ட்டா நான் வந்து ஜாதகத்தெல்லாம் பார்க்கல, டிவிக்கே கட்சிக்காரங்க ஜாதகத்தெல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. விஜயோடைய ஜாதகத்தில் லக்ன தவறுகளை வந்து எல்லாரும் கணிக்க தவறிட்டாங்க. ஒரு அசால்ட்டான மனநிலைமையில பலன் சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல தவறுதலுக்கு காரணம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிடணும். ஒன்று அவர் சொல்லியிருக்கக்கூடாது, 1 to 3 தான் அவர் வின் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறாரு, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அப்போம்னா ஜாதகத்தை முழுமையாக பார்த்துருக்கணுங்க. அப்படி பார்க்காம நெட்டில் இருந்து நான் டேட் ஆஃப் பர்த்தை எடுத்தேன் இப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைங்க. இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கார். கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு பொசிஷனில் வந்துட்டு அந்த இடத்துல இவ்வளோ அசால்ட்டான பதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைங்க. அதே நேரத்தில் என்னுடைய அந்த வாக்கு பழிச்சது, எனக்கு பரம்பொருள் பழிக்க வச்சது சந்தோஷங்க. ஏன்னா விஜய் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாபெரும் கட்சியாக திமுகவையும் அதிமுகவும் பார்த்துட்டு இவர் எங்கே ஜெயிக்க போறாருன்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து தவறுதலாக எடை போட்டாங்க. அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு முதல் படியாகவே அமைஞ்சிடுச்சு. விஜயோடைய கட்சி ஜாதகங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே பதவியில் முதலமைச்சர் பதவியில் அவர் தானே உட்கார போறாரு. சூரியன் சுபத்துவத்தெல்லாம் பற்றி கேள்வி எழுப்புறாங்க. சூரியன் சுபத்துவம் இல்லைலாம் கிடையாது. டிகிரி நெருக்கத்தில் கொஞ்சம் விலகி இருக்கலாம். டிகிரி நெருக்கத்தில் கொஞ்சம் விலகி இருந்தாலும் சிம்மத்தையும் பார்ப்பாரு, சிம்மாதிபதியும் தொடர்பு கொள்றாரு. வீடு கொடுத்த புதன் ஆட்சியா இருக்காரு. 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இத்தனை விஷயத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும்ல. அப்படியே 10ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவோடு இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. எல்லாத்தையும் பார்த்து தான் தசாபுத்தி அடிப்படை தான். இறுதியாக தசாபுத்திக்கு வந்துடணுமே. தசாபுத்தி அவருக்கு சக்ஸஸ் பண்ணுற விதத்துலலாம் இருக்குது. தசாபுத்தி சக்ஸஸ் பண்ணுற விதத்தில் இருக்கும் பொழுது 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேயே இருந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது நம்ம அதையும் மேட்ச் பண்ணணும்ல. இப்போ அவர் 3ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தால்தான் அங்கே அவர் மாரகஸ்தானமாக செயல்படுறாரு. அதுலேயும் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கணும். இத்தனை விதி விலக்குகளையும் மேட்ச் பண்ண தவறுனது ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய தப்பாக தாங்க நான் கருதுகிறேன். ஆனால் அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறத கணிச்சது எனக்கு வந்து மிக மிக சந்தோஷம். என்னுடைய அந்த ஜோதிட ஞானத்துக்கு கிடைச்ச அந்த வெற்றியாக தான் நான் வந்து கடவுளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்னுடைய குருவான ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் தான் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்த குரு. அவருடைய அந்த சில முறைகளை என்னுடைய ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் ஏற்றாறுமால பொருத்தி பார்த்து தான் என்னால் இதை வந்து தீர்மானிக்க முடிஞ்சுது. அவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் பரம்பொருள் இருக்கார்ல, நம்ம எல்லாத்துக்கும் வாழ வைக்கிற அந்த பரம்பொருள், நான் வணங்குற அந்த ஈசன், எல்லாத்துக்கும் நான் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். இனி வர்ற காலங்களில் எல்லா ஜோதிடரும் பொறுப்புணர்வோடு ஒருத்தவங்களுடைய தராதரத்தை நம்மளே வந்து ஜாதகத்தை பார்க்காம டிசைட் பண்ணாமல் ஜோதிடத்தை ரீதியாக அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத பார்க்கணும். இல்லை ஜோதிடம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஜாதகம் கிடைக்க போகிறதில்ல. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு 2026 விஜய் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல மேலோட்டமாக கொடுக்க சொல்கிறேன். அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த குருவுடைய முக்கோணம் எப்படி செயல்படுது, எதனால இவர் வெற்றி பெறதுக்கான சான்சஸ் அதிகம், எதனால இவருடைய லக்னத்தை சந்தேகப்பட்ட அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். தாராளமாக அதை போய் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக விஜயோடைய வெற்றி வந்து புரிய வைக்கும். நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து ப்ரீமியம் வீடியோ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மெம்பர்ஷிப் வீடியோ 299 வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு ஒரிஜினல் ஜாதகம், உண்மை ஜாதகம், உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய உண்மை ஜாதகத்துக்கு நான் வந்து என்கிட்ட வராங்கல்ல உண்மை ஜாதகங்கள், அவங்களுடைய அந்த ஜாதகத்தை போட்டு நான் எப்படி பலன் சொல்லணும், அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, விதிகள் என்ன, விதிவிலக்குகள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் விளக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். அடிப்படையிலிருந்து எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஜாதகத்துக்கு பலன் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து வீடியோ வடிவத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நான் உங்கள் கூட வந்து மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.